நீ எப்பவுமே என் கூட இருப்பல்ல. ம் என்ன பார்த்தா அப்படி சொல்லிட்ட? அப்ப சொன்னதும் தான் இப்போவும் சொல்லிட்டு இருக்கேன். நான் உன்னை பார்த்து எத்தனை வாட்டி ஐ லவ் யூ சொன்னாலும் போதாது. மெசேஜில் ஐ எம் கம்மிங் ஃபார் யூன்னு போட்டா போச்சு. ஹலோ பிளவரீஸ், இது உங்கள் லீரா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா விதர்ட் வேர்ட்ஸ் எபிசோட் 3. எனக்கு நிறைய சப்போர்ட்டும் வந்துச்சு இந்த எஃப்எஃப்க்கு. தேங்க்யூ ஸோ மச்டா. அண்ட் நான் கண்டிப்பாக கண்டினியூ பண்ணுறேன் இந்த எஃப்எஃப். அண்ட் விதர்ட் வேர்ட்ஸ் கண்டிப்பாக வந்து நான் வந்து நல்லா இட்டுட்டு போகலான்னு தான் நினைக்கிறேன். பட் இதில் வந்து சில உங்களுக்கு பிடிக்குமான்னு தெரியல. புதுசு தான், வேறு மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ முன்னாடி எஃப்எஃப்ல பார்த்தவங்களுக்குலாம் தெரியும். நான் வந்து ஃபஸ்ட்டு ஹேஸ் திங்ஸ் சேஞ்சுன்னு சொல்லிட்டு ஜேகேவோட எஃப்எஃப் போட்டிருப்பேன். ஃபஸ்ட்டு போட்டிருப்பேன். அதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு சீரீஸ்ன்னு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு. ஆனால் இப்போ வந்து அது கண்டினியூ பண்ண முடியாது என்னால். அண்ட் கில்லர் ஸ்லிம்மர்சன்ஸ்னும் சொல்லிட்டு இருக்குது. அது வந்து கொஞ்சம் ரொம்ப வயலன்ஸ் அதிகமாக இருக்கும். உங்களுக்கு அப்படியோ ஓகே அப்படின்னாக்கா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். சரி, நான் அதுக்கப்புறமா பிளான் பண்ணுவேன். இல்லைன்னா நான் வந்து அந்த ஸ்டோரீஸில் அப்படியே ஸ்டாப்பில் வச்சுருக்கேன். சரி, இதுக்கு மேலே வந்து எதுவும் சொல்ல வேண்டாம். நான் டைரெக்டாகவே வீடியோக்குள்ளே போயிடுறேன். ஜெமின் உங்ககிட்ட ஓப்பனாக சொல்லியிருந்திருப்பான் எனக்கு இந்த மாதிரின்னு சொல்லிட்டு. அவனோட லைஃப்பில் இருக்கிற சின்ன விஷயந்தான் சொல்லியிருப்பான். அதுக்கே நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லியிருந்திருப்பீங்க, தங்கச்சி என்னதான் இருந்தாலும் அம்மாவோட 2வது உருவம் போல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், அவருக்கும் சில விஷயம்லாம் ஞாபகம் வந்துட்டு அவரும் கண் கலங்கிட்டு அதுக்கப்புறமா அவங்க வீட்டில் ட்ராப் பண்ணிவிட்டு அவர் பாட்டுன்னு போயிருந்திருப்பாரு. அப்போ அந்த 4 பைக்குங்கெலாம் வந்து ஜிமினுக்கு முன்னாடி வந்திருக்கோம். ஸோ இதுக்கப்புறமேல இந்த இடம் ஸ்டார்ட் பண்ணோம். சரி வாங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டு போகலாம். இப்போது உங்களோட சைடு நீங்கள் அப்படியே உங்களோட அம்மா கூட போயிட்டு, அம்மா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. அதோட ஜேகேவை கூப்பிடு, நான் அவகிட்டே பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா சொல்லியிருப்பாங்க. உங்கள் அப்பாவும் என்றைக்குமே இல்லாத எனக்கு ரொம்ப சீக்கிரமாக வந்திருப்பாரு. அதோடு நீங்கள் பார்த்துட்டு, அப்பா என்னாச்சு, எல்லாரும் இவ்வளோ பரபரப்பாக இருக்கீங்க அப்படின்னு கேட்ட உடனே உங்கள் அப்பாவும், அது ஒன்றும் இல்லைம்மா வயன், நான் உனக்கு அப்புறமா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா வந்து உங்கள் அம்மாட்ட போயிடுறாரு. அதோட உங்கள் அம்மாவும் அப்பாவும் ஏ என்னடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா சொல்லிட்டு உடனே உங்கள் அம்மா, இல்லைங்க, இப்போவே வந்து சொல்லி வச்சாங்க கரெக்டாக இருக்கும். என்னதான் இருந்தாலும் வளர பிள்ளைங்க, ஏதாவது தப்பாக ஆகிடக்கூடாதுல்ல, சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் உங்கள் அப்பாவும் ஓகேன்னு சொல்லியிருப்பாங்க. இதை நீங்கள் கேட்டுட்டு, என்னது வளர பிள்ளைங்க, புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி டக்குன்னு டைனிங் டேபிளில் போய் உட்காடுறீங்க. அதோட ஜேகே வந்துட்டு, வயன் எப்படி போச்சு ஸ்கூலு அப்படின்னு சொல்லிட்டு அவ கேட்கும். நீங்கள் நல்லா போச்சு உந்த மாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அதோட அவரும், எனக்கு என்னம்மா, எனக்கு பட்டன் நார்மலாக இருக்கிற இன்டர்னு அதை தான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அதோட உங்கள் அம்மாவும் அப்பாவும் வராங்க சேர்ந்து, எல்லாருமா சேர்ந்து சாப்பிட ஆரம்பிக்கிறீங்க. அதோட அப்போ தான் அவங்க அம்மா சொல்கிறாங்க, ஜேகே வயன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் நீங்களும் ஜேகேவும் பார்க்குறீங்க அவங்க அம்மாண்ட. என்னாச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லவும், வயன் உனக்கு ஜேகே ஓகே தானே அப்படின்னு கேட்கும்போது, ஓகேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், உனக்கு ஓகே தான் இருக்கும்னு தெரியும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா அப்படியே வந்து ஜேகே கிட்ட போயிட்டு முதல்ல ஜேகேவை கேட்குறாங்க. ஜேகே வயன் ஓகே தானே உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவரும் கன்ஃபியூஸ்டா, ஓகேண்ணா புரியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டுடுறாரு. அதோட உங்கள் அம்மா,
அவளை கல்யாணம் பண்ணிக்க ஓகேவான்னு கேட்டேன். அப்படின்னு சொல்லிட்டோன்னே ஜேகேக்கு ஷாக்கு. அதோட ஷாக்கு உங்களுக்கு. என்னது? அப்படின்ற மாரி இருக்கு உங்களுக்கு. நீங்க அந்த மாரி சொல்லிடுறீங்க. இப்போ ஒன்றும் கல்யாணம் பண்ணி வைக்க போறதில்ல. ஆனா, நிச்சயம் பண்ணிடலான்னு யோசிச்சுட்டு இருக்கோம். அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே, ஜேகே, அக்கா ஆனா இவ இவ இப்பதான் 11th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கா. நான் இப்பதான் இன்டர்ன்னு சொல்லிட்டு நேத்து ஜாயின் பண்ணேன். அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே, நீங்களும் ஆமாம்மா, மாமா சொல்றது கரெக்ட்டு தான். அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்க. உங்களுக்கு ஏனோ ஒரு மாதிரி இருக்கு. அதனால அந்த மாரி சொல்லிடுறீங்க. அதோட உங்க அம்மாவும், "எனக்கு புரியுது அயன். இப்பதானே இப்போ ஓகே. சரி 12th முடிச்சது அப்புறமா நிச்சயம் பண்ணிக்கலாமா?" அப்படின்னு கேட்ட உடனே ஜேகேவும், "ஆ அப்பவே ஓகே. முதல்ல இவ படிச்சு முடிக்கட்டும். காலேஜாச்சும் போகட்டும்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், "நீங்க சாப்பிட்டு முடிச்சிருந்திருப்பீங்க நேத்திக்கு. அதோட, "அம்மா எனக்கு வேலை இருக்கு. நான் மேல போறேன்." அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க அப்படியே வெசல்ஸ் அப்படியே வச்சுட்டு, மேல போயிட்டு, வேலைன்றதுனால நீங்க டோர் க்ளோஸ் பண்ணியிருப்பீங்க. ஆனா, எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு, நீங்க புக்கே பார்த்துட்ருக்கீங்க. ஆனா, உங்களோட மைண்ட் புக்லயே இல்ல. ஒரு மாதிரி இருக்கு. ஜேகே மாமா கூட கல்யாணம் ஓகேவான்னு கேட்குறாங்க. இன்னும் ஒரு 6 மணி நேரம் கூட முடியல. நான் சும்மா விளையாட்டு ஜேகே மாமா கூட அப்படி சொன்னேன். ஐயோ! நான் சொன்னது அப்படியே பலிக்குது. அப்படின்ற மாரி நீங்க ம் யோசிச்சுட்ருக்கீங்க. ஜெமின் பத்தி தான் யோசிச்சுட்ருக்கீங்க. ஜெமின் ஜெமின் ஏன் அப்படி சொன்னா? முதல்ல அதே அப்புறமா யோசிக்கணும்னு நெனச்சேன். அதுக்குள்ள இன்னொரு வெடிகுண்டா? உங்களுக்கு உங்களோட ஃபர்ஸ்ட் கிஸ் தான் ஞாபகம் வருது. ஜெமின் தான். அதோட நீங்க ஆமால்ல. அவன் அவன் எனக்கு கிஸ் பண்ணான். ஷிட்! அவன அவன நான் கிஸ் பண்ண விட்டேன். நான் ஏன் பண்ண விட்டேன்? பாவம் பையன். அவனும் கொஞ்சம் டிப்ரெஸ்டா இருக்கிற மாரி தோணுது. அவன் பாவம் அப்படின்லாம் நெனச்சு விட்டேன். அதுவும் பேசுவான்னு சொல்லிட்டுலாம் நெனச்சு விட்டேன். ஆனா, அவ அவகிட்ட கண்டிப்பா கேட்பேன். ஆனா, இவன் இப்படி பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஸ்லைட்டா கோவம் வருது. ஆனா, அவன் அவனோட கண்ணு கலங்குனது யோசிச்சு பார்த்துட்டு, "இல்ல, எதுவா இருந்தாலும் ஜெமின் ஜெமினா நான் பார்த்துக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க ஏன்னு தெரியல. ஆனா அந்த டிசிஷன் எடுக்கிறீங்க. ஜெமினா நான் நான் கண்டிப்பா அவன பார்த்துப்பேன். அவன அவன நான் தான் பார்த்துக்க முடியும். நான் மட்டும் தான் பார்த்துப்பேன். அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க உங்களுக்கு உங்களுக்கே சொல்லிக்கிறீங்க. அதோட இந்த சைட் ஜேகேவும், உங்க அம்மாவும் தான் உட்காந்துட்ருக்காங்க. அவங்க 2 பேரும் உட்காந்து பேசிட்டுருக்காங்க. ஜேகே எனக்கு தெரியும். கொஞ்சம் சீக்கிரம் தான்னு சொல்லிட்டு. ஆனா, அம்மாவும் கேட்டாங்கடா. அதனால தான் இப்படி பண்ணிட்டேன். ஓகேன்னு நெனச்சேன். உனக்கு ஓகே தானே? வயன் எனக்கு தெரியும் நீங்க 2 பேரும் நல்லா இருப்பீங்கன்ட்டு. அதனால தான் சொன்னேன். அம்மாவும் பரவால்ல. என் பேத்தியே என்னோட மருமகளா வந்தாலும் போதும் அப்படின்னு நெனச்சாங்க. ஸோ, உனக்கு ஓகேவா அச்சுக்கு? திருப்பியும் கேட்குறேன். உனக்கு ஓகே இல்லைன்னா பரவால்ல. நான் அம்மாகிட்ட பேசிக்கிறேன். அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், ஜேகேவும், இல்ல 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 பரவால்ல. நம்ப வயன் எனக்கு ஓகே தான். ஆனா வயன் இப்ப படிச்சுட்ருக்கா. அவ அவ முதல்ல படிச்சு முடிக்கட்டுமே. அவ முதல்ல படிச்சு முடிச்சுட்டு, அதுக்கப்புறமா என்ன மாரி அவ ஜாப் தேடணும்னு நெனைக்கும்போது கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஓகே தானே. அப்படின்னு சொல்லும்போது, உங்க அம்மாவும், சரி ஒரு காலேஜ் 3rd இயர், 4th இயர் இருக்கும்போது பார்த்துக்கலாம். அப்படின்னு சொல்லிட்டு உங்க அம்மாவும் விட்டுருப்பாங்க. அதோட ஜேகே, ஆ சரிக்கா நான் போய் வயன பார்த்துட்டு வரேன். அப்படின்னு சொல்லிட்டு, அவரு இப்பதான் மேலே ஏறி வராரு. நீங்க அப்படியே அந்த புக்க பார்த்தபடியாவே இத பத்திலாம் யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க. அதோட ஜேகே,
உங்களோட கதவை தட்டு தட்டுன்னு தட்டுறாரு. அதோட நீங்க அப்பதான் அந்த புக்க பார்க்கறதுலேருந்து வெளியில வந்துட்டு, யாரு?" அப்படின்னு கேட்குறீங்க. அதோட இப்பதான் ஜேகே சொல்றாரு, "நான் தான் வயன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், நீங்க ஓ! வாங்க மாமா" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அப்படியே தான் உட்காந்துட்டுருக்கீங்க. எப்பவுமே மாமா வந்து உடனே நீங்க அப்படியே எந்திச்சிருந்திருப்பீங்க. மாமானா ஜேகே தான். ஸோ அப்படியே எந்திச்சிட்டு இருந்திருப்பீங்க. இந்த வாட்டி கம்முன்னு உட்காந்துட்டு இருக்கும்போது ஜேகேவும் கேட்குறான், "ஏய் வயன், அதை பற்றிலாம் ஓவரா யோசிக்காதடி. நான் சொல்லிட்டேன். அப்புறமா பார்த்துக்கலாம் எதுவா இருந்தாலும். முதல்ல வயன் படிக்கட்டும்." ம் அப்படின்னு சொல்லிட்டோன்னே நீங்கள் ஒரு குட்டியான ஸ்மைல் ஃபோர்ஸ் பண்ணுறீங்க. ஜேகேக்கும் எதுவும் யோசிச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அதோட ஜேகேவும் அங்கேருந்து போயிடுறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு அதே ஜிமினோட சைடு அப்போ தான் அந்த எல்லா பைக்குமே வந்திருக்கும். அதோட ஜிமின், ஒருத்தன் வந்துட்டாங்களா திருப்பியும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பல்ல கடிச்சிட்டே சொல்கிறாரு. அதோட அதுலேருந்து ஒரு ஆள் கீழே இறங்குறாரு. அப்படியே இறங்கிட்ட உடனே அவரோட ஹெல்மெட் எடுத்துட்டு, "ஏய் ஜிமின், நான் என்ன சொல்கிறதுக்கு உனக்கோட முன்னாடி வந்திருப்பேன்னு உனக்கு நல்லா தெரியும்" அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே கேஷுவலாக ஜிமின் பக்கத்தில் வராரு. ஜிமினுக்கும் சரியான கோபம். எங்கள் அப்பங்கார் மட்டும் இந்த சைடு போலேன்னா ஒழுங்காக இருந்திருக்கும் ச்சே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கே முடமுன்னு நிற்கிறான். அதோட அது யாரும் இல்லைடா, டான்னா DAWN. அது வந்து நம்மளோட வில்லனோட பேருன்னே வச்சுக்கலாமே. ஸோ அவன் வந்துட்டு அப்படியே ஜிமின் கிட்ட வந்துட்டு, "எனக்கு ஒரு ஆள் வேணும்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், ஆள் ஒன்றும் விற்கிறது கிடையாது, உயிர் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே பல்ல கடிச்சிட்டு சொல்கிறான். அதோட டான், "எனக்கு ஐ டோன்ட் கேர், ஐ ஜஸ்ட் நீட்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அதோட ஜிமின், "பண்ண முடியாதுடா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், எனக்கு பின்னாடி இன்னொரு 3 பைக்கும் காஞ்சிட்ருக்கு. அதோட அதில் ஆளுங்க இருக்காங்க. அவங்கள வச்சு அடிக்க வைக்காத ஜிமின். உயிரோடு வேணும், உன்னோட உயிர் வேணும்னா பார்த்துக்கோ. கேள்விப்பட்ட ஒரு பொண்ணு கூட இருக்கான்னுட்டு. யார் அது? அவள் என்னோடய கிளாஸ்மேட் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். அதோட, "ஓ, கிளாஸ்மேட் கூட நீயும் அவளும் மட்டும் தனியா ஸ்கூல்லையே? வாவ், கேள்விப்பட்டதே இல்லையே" அப்படின்னு சொல்லிட்டு டான் அப்படியே ஸ்மோக் பண்ணிட்டு சொல்கிறான். அதோட ஜிமினும், "உனக்கு இதெல்லாம் தேவையில்லாத விஷயம் டான்" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பல்ல கடிச்சிட்டு சொல்கிறான். "பண்ணி கொடுறா அப்போ" அப்படின்னு சொல்லிட்டு டானும் வந்து முறைச்சிட்டு சொல்கிறான். ஒருத்தவங்கக்கிட்ட காசு இருக்குன்றதுக்காக மட்டும்தான் நான் நின்றுட்டுருக்கேன், இல்லைன்னா எப்பயும் கொண்டு போட்டு போயிட்டுருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இப்போ கூட உன்னை யார் தடுத்தா? கொன்னுக்கோ, அடுத்த நிமிஷமே உன்னை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆல்ரெடி அரெஸ்ட் பண்ணியிருக்கணும். இல்லைப்பா, உன் பையன் நம்மளுக்கு வேலை செய்கிறான்றதுக்காக தான் அமைதியாக இருக்க அப்படின்னு சொல்கிறாரு டான். அதோட ஜிமின், "உனக்குலாம் எங்கேருந்து நான் வந்து பிறந்த" அப்படின்னு சொல்லிட்டு பல்ல கடிச்சிட்டு, "சரி பண்ணி தொலைகிறப்போ" அப்படின்னு சொல்லிட்டு அவர் நடந்து போகிறாரு. எனக்கு இன்னும் 2 நாளில் வேணும்" அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட சொல்கிறான். அதோட ஜிமின் திரும்பி பார்த்துட்டு, "ஏண்டா, பண்ணி கொடுக்குறேன்னு சொல்கிறதே பெரிய விஷயம், இதில் 2 நாளில் வேணுமா?" அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்துட்டு சொல்லுவோம். அதோட டான், "எனக்கு ஜஸ்ட் நான் திருப்பி சொன்னது இதை சொல்லுவேன், எனக்கு வேணும்னா வேணும், பட் அது ஒன்றும் ஷாப்பில் விற்கிறது கிடையாதுடா, கிட்னாப் பண்ணணும்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அதோட டான், எக்ஸாக்ட்லி, அண்ட் கொரியாவில் இல்லை, வெளிநாட்டில்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அதோட ஜிமினும், "இதில் வெளிநாட்டில் போய் பண்ணணுமா? சரி, எவ்வளோ கொடுக்குற? நான் என்னோடய ஸ்கூலில் இருக்கிற லோன் அடைச்சிடுவியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னு, "அதுக்கு நீ இது போல் ஒரு 10-12 பண்ணி ஆகணும்."
அதுக்கப்புறமா இது கேட்டோடனே ஜிமினுக்கு சரியான கோவம். என்னது அப்படின்ற மாதிரி பார்க்குறான். ஆமாம், 10-12 பண்ணி ஆகணும். என்ன லேக்ஸ்லேயே இருக்குது, பில்லியன்ஸில் இருக்குது ஜிமின், பில்லியன்ஸில் இருக்குது. அது உங்கள் அப்பா பண்ண தப்பு. சரி, வயசாடிச்சு, அதனால் அவனோட பிள்ளைக்கு சொல்லலான்னு சொல்லிட்டு தான் அவங்ககிட்ட சொல்லியிருக்கு ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டான் வந்து அவனோட ஜிமினோட சீக்ஸை பேட் பண்ணுறான். அதோட ஜிமினும் போய் தொலைகிற அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே அவனோட ஃபோனை எடுத்து ஸ்ட்ராம் கிட்ட தான் கால் பண்ணுறான். அதோட ஸ்ட்ராம், என்னடா மச்சான் இந்த டைமில் கால் பண்ணியிருக்கேன், என்கிட்டலாம் கால் பண்ண மாட்டேன், முதல்ல நம்மக்கிட்ட வந்து சேரு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராம் சொல்லவும், டீ அவனை பார்த்துண்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், ஏவன் அவனா அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் அந்த டானே தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அதோட ஸ்ட்ராம், ஓ அவன் அங்கேயும் வந்தானா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், ஓ அப்போ உங்களையே வந்து பார்த்துட்டு போனானா, ஆமாம் நம்ம 2 பேரும் தான் பார்த்துட்டு பண்ண சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். என்னடா ஒன்று தானே பண்ணிட்டு போலாவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஒன்றும் இல்லைடா 10-12 இது மாதிரி இருக்குன்னு சொல்கிறான்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்லவும், அவனும் என்னது 10-12 இந்த மாதிரி இன்னும் ஒரு 2 மாதத்துலையா, என்ன அவனுக்கு ஏதாவது பைத்தியம் கீத்தி பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராம் சொல்லவும், ஜிமினும் இவனை முதல்ல மென்டல் ஹாஸ்பிட்டலில் சேர்க்காம இவனோட அப்பா இவனை உன்னிட்டு வச்சுருக்கான் பாரு, அது அவன் பண்ணுற தப்பு. எங்கள் அப்பா அவன் இவங்கிட்ட போய் மாட்டிக்கிட்டு தான் பெரிய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அப்படியே நடந்து வந்துட்டுருக்கான். ஸ்ட்ராமும் பார்த்துட்டு, என்னத்துக்கு காலில் பேசிகிட்டு இருக்க, அதான் மூஞ்சி தெரிஞ்சிச்சுல வா அப்படின்னு சொல்லிட்டு கால் கட் பண்ணிட்டு இவங்க 2 பேரும் மூஞ்சிக்கு நேராக பார்த்துட்டு, சரி உன்கிட்ட வயனோட நம்பர் இருக்கா அப்படின்னு கேட்ட உடனே, என்னடா புது பொண்ணு வயனுக்கு பின்னாடி சுற்றிட்டுருக்க அப்படின்னு கேட்டோன்னே, டேய் அதுக்கு டைம் இல்லைடா சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே, ஏண்டா உங்கள் அப்பனோட ஃபைலில் இருக்காதுன்னு யோசிக்கல நீ அப்படின்னு சொல்லும்போது, ஓ ஆமாம்ல இதுக்காச்சும் உதவுனானே அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் நேரம் போயிட்டே இருக்கான். அப்புறம் அவங்களோட அப்பா கிட்ட போய் எதுவும் கேட்குறது எதுவும் கிடையாது. டைரெக்டாக ரிஜிஸ்டர் புக் எடுத்துகிட்டு உங்களோட பேர் தேடுறான். எங்கே 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 வயன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஃபோன் நம்பர் எடுத்து அப்படியே டயல் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுறான். அதோட அத்த சைட் நீங்கள், இந்த பையன் வேறு என் மண்டையை குழப்பிட்டு போயிட்டான். இப்போ இவன்கிட்ட என்னோடய நம்பர் கூட என்கிட்ட அவனோடது இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது தான் அவனோட ஃபோனில் இது நம்பர் வருது. அதோட யார் அது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அட்டன் பண்ணலான்னு போகும்போது ஸ்ட்ராமோட நம்பர்லேருந்து தான் கால் பண்ணியிருப்பான். அதோட ஃபோன் எடுக்கிறீங்க, ஹலோ ஹூஸ் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், வயன் நான் தான் ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், ஓ ஜிமின் இது உன்னோட நம்பரா அப்படின்னு சொல்லும் போது, இல்லை இது ஸ்ட்ராமோட நம்பர், என் ஃபோன் என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லும் போது, என்னது உன் ஃபோன் உன்கிட்ட இல்லையா, சரி இப்போ என்னாச்சு, ஆமாம் நான் உன்கிட்ட ஒன்று கேட்கணுன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்ல உடனே, வயன் நான் நவன்கிட்ட சொல்லி வைக்கிறேன், வேண்டாம் டவுன்கிட்ட சொல்லி வைக்கிறேன், யுக்தி வந்த உடனே தயவு செஞ்சு நீ யுக்தியை பார்த்துக்கோ, என்னால் கொஞ்ச நாளைக்கு வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். என்னாச்சு, அதெல்லாம் கேட்காது வயன், நான் உனக்கு அப்புறமா சொல்கிறேன், இப்போ வேண்டாம் அப்படின்னு சொல்லுவோம். ஜிமின் ஏதாவது பிரச்சனையா, எனக்கு கிளியராக புரியுது ஏதோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு, என்னால் ஏதாவது பண்ண முடியுமா. அதே டைம் ஜிமின், நீ பண்ணுற பெரிய விஷயமே அவளை பார்த்துக்கிறது தான் வயன், நான் உன்கிட்ட ஆல்ரெடி சொன்னது நான் திருப்பி சொல்ல விரும்பல, நீ யுக்தியை பார்த்துக்கோ, எனக்கு ஒரே லெட்டர் மட்டும் போட்டுடு, நான் பார்த்துக்கிறேன். ஆனால் எங்கே, ஸ்ட்ராமோட வீட்டுக்கு போட்டுடு அப்படின்னு சொல்லுவோம். ஸ்ட்ராமோட வீட்டுக்கு, ஓ ஸ்ட்ராமோட வீடோட நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அதோட ஜிமினும்,
ஆ, சரி, அ, முடிஞ்சா ஸ்ட்ராமோன் நம்பருக்கே கால் பண்ணு அப்படின்னு சொல்கிறான். சொன்ன உடனே நீங்கள் ஓகே, ஆனால் எவ்வளோ நாளைக்கு? அது எனக்கு தெரியாது ஏன் எவ்வளோ நாள் எடுக்கும்னு. ஆனால் ஆனால் நான் வீட்டில் இருக்க மாட்டேன். ஸ்கூலுக்கு வருவியா? ம், தெரியாது. முக்கியமான விஷயம்னா கண்டிப்பாக வரும். ஓ, ஆனால் காம்படிஷனுக்கு வயன் எனக்கு தெரியாது. என்ன இதுக்கு மேலே நோண்டி நோண்டி கொஷின் கேட்காது. ஆனால் ஒன்று கேட்கணும் ஜிமின் அப்படின்னு சொல்கிறாங்களையும் அவன் கால் கட் பண்ணிடுறான். அதோட ஸ்ட்ராங் என்னடா நடுவில் கால் கட் பண்ணிட்ட, அந்த பொண்ணு வேறு பேசிகிட்டு இருந்துச்சு. இப்போ டைம் இல்லை, இன்னும் 2 நாளில் அவனுக்கு வேணுமா? ஆனால் 2 நாள்லேயே போய் சேர்ந்து எந்த இடம்னு பார்க்காம நான் எப்படி வர்றது? இவகிட்ட வேறு ச்சே அப்படின்னு சொல்லிட்டு அவன் திருப்பியும் ஸ்ட்ராங்கோட ஃபோன்லேருந்தே வந்து அவனுக்கு கால் பண்ணுறான், நம்ம டானுக்கு. அதே டைம் டான், ஹலோ என்ன ஜிமின் கால் பண்ணியிருக்கேன், போயிட்டியா ஏர்போர்ட்டுக்கு அப்படின்னு கேட்டோன்னு, இல்லைடா இன்னும் போகல. சீக்கிரமாக போ ஜிமின், யூ ஸ்டில் ஹேவ் ஒன்லி 46 hours லெஃப்ட் அப்படின்றான். 46? யூர் கவுண்டிங் த டைம் அப்படின்னு கேட்குறான். அதோட டானும் அப்படின்றான். இப்படி முதல்ல தெரியாத ஊருக்கு அனுப்ப போகிற, முதல்ல அது எந்த ஊருன்னு கூட தெரியாது, இதுக்கு மேலே இதுவாரியா அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறமா டான், நீ போகிறது இந்தியாவுக்கு, டவுட் கிளியரா அப்படின்னு கேட்டோங்க. இந்தியா ஒன்றும் ஒரு சிட்டி இல்லை, கண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்லுவோம். ஓ வாவ், ஸ்மார்ட்டாக தான் இருக்கு ஜிமின் அப்படின்னு சொல்லுவோம். டேய் ஒழுங்கு மரியாதையாக சிட்டியை பேரை சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், அதோட டான் சொல்கிறான், அது வேற எதுவும் இல்லை, மும்பை தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், சரி பார்க்குறேன் பாய் அப்படின்னு சொல்லிட்டு கால் கட் பண்ணுறான். இந்த சைட் டான் வந்து அப்போ தான் வந்து ஒரு பையனை கூப்பிட்டு இருந்திருப்பான். அந்த பையனை கூப்பிட்ட உடனே, நீ ஏன் இங்கே கூப்பிட்டுட்டு வந்துட்டுருக்கீங்க? எனக்கு எனக்கு காசு வேணும்னு தான் சொன்னேன், வேறு எதுவும் சொல்லலை அப்படின்னு சொல்லவும், அதுக்கு வேலை செஞ்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு டான் சொல்கிறான். அதுக்கப்புறமா அந்த பையன், என்ன வேலைன்னு சொல்லுங்க, நான் பண்ணுறேன், கண்டிப்பாக பண்ணுவியா அப்படின்னு டான் கேட்டுவோம். பண்ண பார்க்குறேன், கண்டிப்பாக பண்ண பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், சரி இப்போ நான் ஒரு 2 பேரை வந்து அந்த ஏரியாவுக்கு அனுப்பலான்னு நினைக்கிறேன், நீயும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணு. உனக்கு லாரி ஓட்ட தெரியுமா அப்படின்னு கேட்ட உடனே அவனும், எனக்கு கார் ஓட்ட தெரியும்னா லாரிலாம் தெரியாது அப்படின்னு சொல்லவும், சரி உன்னை ஒரு 2 நாள் பார்க்குறேன், வேண்டாம் இன்றைக்கி நீ வந்து என் கூட லாரி ஓட்டு, நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு டான் சொல்லுவோம். அந்த பையனும் சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அதோட டான் இப்போவே வந்து ஒரு லாரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு அந்த பையனை ஓட்ட சொல்கிறான். எல்லாமே பார்க்குறான். அதுக்கப்புறமா டானை பார்த்துட்டு, எனக்கு கொஞ்சம் எப்படி பண்ணுறதுன்னு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனும் கேட்குறான். அந்த பையன் கேட்ட உடனே டான், நீ நார்மலாக எப்படி கார் ஓட்டுவியோ அதே மாதிரி ஓட்டு, இது ஒன்றும் பெருசாக புதுசு கிடையாது, கொஞ்சம் மெதுவாக பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், அந்த பையனும் ஒரு 2-3 வாட்டிலே ரொம்ப நல்லா பண்ணிடுறான். அந்த பையன் அதுக்கப்புறமா வெளியில் வந்துட்டு, இது இது ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அதோட அவனும், ஓகே, அண்ட் உனக்கு நீ என்ன வேலை பண்ண போகிறேன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டோன்னு, லாரி மட்டும் தானே ஓட்ட போகிறேன் அப்படின்னு கேட்டோன்னு, அங்கே தான் தப்பு, போலீஸ் வந்து செக் பண்ணால் நீ பத்திரமா இருக்கணும், புரியுதா அப்படின்னு கேட்டோன்னு, ஏன் ஏதாவது இல்லீகலாக ஸ்டஃப் ட்ரக்ஸ் அந்த மாதிரி ஏதாவதா அப்படின்னு கேட்டோன்னே அவன் கேட்குறான். அதோட டான்,
அவ்வளோவே கிடையாது. அது கிடையாது. அது என்னன்னா கூட கொஞ்சம் பார்த்துக்கலாம். இல்லையே, இன்னும் அந்த ராஜ்யம் என்கிட்ட வரல. ஆனா, அதை விட கொஞ்சம் கஷ்டமானது அப்படின்னு சொன்ன உடனே, அந்த பையனுக்கு ரொம்ப பயம் எடுத்துக்குது. அ அப்போ அப்போ இது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், உனக்கே புரிய வரும். அந்த பசங்களே சொல்லுவாங்க உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். திருப்பியும் டான் ஜிம்மனுக்கு கால் பண்ணுறான். அதாவது ஸ்டாமுக்கு நம்பருக்கே கால் பண்ணிட்டு பண்ண உடனே ஜிம்மனும் எடுக்கிறான். ப்ளீஸ் ஸ்டாம் குட்ரா அப்படின்னு சொல்லிட்டு, ஹலோ என்ன டான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே, ஐ லைக் யூர் ஆட்டிடியூட் அப்படின்னு சொல்கிறான். ஒருத்தா சொல்டா பொறுமை இல்லை என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு, உங்களோட வேலை கொஞ்சம் ஈஸியாக பண்ணுறதுக்கு ஒரு ஆளை தேர்ந்திருக்கு. ஆக்சுவலி அவனே வந்து மாட்டிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த பையனுக்கு அந்த சைடு அல்ல இல்லை என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லவும், அதோட ஜிம்மன் யாரு அது நீயே பார்த்துக்கோ, நான் சொல்ல போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மார்ட் பண்ணிட்டு வச்சிடுறான். அதோட அந்த பையனும் அந்த சைடுக்கு நடந்து வரான். இது நாள் வரைக்கும் நடந்து வந்தது கிடையாது. நடந்து வந்துட்டு ஜிம்மனை பார்த்துட்டு, ஜிம்மன் அப்படின்னு கேட்டுடுறான். அதோட ஜிம்மன் திரும்பிட்டு, டேயோங் நீ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அப்புறமா அதை ஷாக்காகி நிற்கிறான் ஸ்டாமு. டேயோங் நீ எப்பத்துலேருந்து அப்படின்னு கேட்ட உடனே, இல்லை என்னோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, காசு வேணும், அதனால தான் அப்படின்னு சொல்ல உடனே ஜிம்மனும் ஓ ஓகே வா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட வாய்ஸ் குறையுது. இது ஸ்ட்ராங் பார்த்துட்டு, டே ஓகே எதுவும் இல்லை, திருப்பி போயிடாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், அதுதான் நானும் ட்ரை பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். பின்னாடியே அப்படியே ஒரு பையன் வரான், பிரேயர்னு சொல்லிட்டு. பிரேயரை வந்து நம்ம பீன்னே கூப்பிட்டுக்கலாம். ஸோ பி அப்படியே நடந்து வரான். அப்படியே வந்துட்டு, என்னடா உன்னையும் அமிச்சிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாம் கேட்கணும். அதோட பியும் என்னையும் தான் அமிச்சிட்டான், அதான் அமுச்சு விடுறதுக்கு நான் இருக்கேன்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்கேன். சரி வாங்க போகலாம். ஆமாம், அப்போ வீசா அதெல்லாம் அவன் அப்ளை பண்ணி கொடுத்துட்டான், நம்ம போகணும், போய் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் தன்னோட ஃபோன்ஸ் அப்படியே வச்சுட்டு ஒரு வேறு ஃபோன் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஆக்சுவலி டான் தான் அதெல்லாம் பண்ண சொல்லியிருந்திருப்பான். அதோடு பண்ணிவிட்டு நேராக போயிட்டு ஏர்போர்ட்டில் போகிறாங்க. அங்கேயே ஒரு ஸ்பெஷல் இதெல்லாம் இருக்குது. அவங்களோட ஹெல்ப் வச்சு அவங்களாம் போயிடுறாங்க. ஒரு ஃப்ளைட்டில் இருக்காங்க. அந்த ஃப்ளைட்டில் போயிட்டு உடனே ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் கழிச்சு இந்தியாவில் லேண்ட் ஆகிடுறாங்க. மும்பையில் லேண்ட் ஆகிட்ட அப்புறமா பார்க்குறாங்க, பரவாயில்ல மும்பை நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே அவனும் சுற்றி முற்றி பார்க்குறான். நம்ம ஜெமன் வயன் இங்கேருந்து தான் வந்தான்னு சொன்னால கேட்டு வந்துருக்கலாமோ, பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஃபோன் மட்டும் ஸ்னீக் பண்ணியிருந்துருப்பாங்க. ஸ்ட்ராமோட ஃபோன் தான். சிக்னல் மட்டும் மாட்டுச்சு போலீஸ்க்கு, அவ்வளோதான். இருந்தாலும் வந்து எப்படியாவது பண்ணிட்டு உடனே வந்து ஜெமின் உங்களுக்கு கால் பண்ணுறான். அதே டைம் வேறு பொண்ணும் கால் பண்ணுறா. அது வேறு யாரும் இல்லை, நம்ம ஸ்டெல்லா தான். நம்ம ஸ்டெல்லா தான் கால் பண்ணியிருப்பா. வயன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட சைடில், ஹலோ யார், இன்னைக்கு ஏன் புதுசாக இத்தனை நம்பர் வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் பார்த்துட்டு சொல்கிறோம். அடி பாவி, என் குரலை மறந்துட்டுலடி, அங்கே போயிட்டு ஒரு 2 மாதமா நீ இப்போ பண்ணுவேன் அப்போ பண்ணுவேன், உனக்கு நம்பர் எப்படியாவது கிடச்சிடும், நீ வேற இன்ஸ்டாகிராம்லும் இல்லை, அதனால நான் எப்படி தேடுறது ஒன்று, இப்படியோ தேடி கண்டுபிடிச்சா நான் மறந்துட்டு பாரு நீ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸ்டெல்லா நீயா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லவும், ஆமாம் இப்போ தான் ஞாபகம் வருது, மேடம்க்கு முன்னாடி கால் பண்ணுறதுக்கெலாம்
ஏன் உனக்கு என்னோட நம்பர் தெரியும்ல? அப்ப கால் பண்ணியிருக்க வேண்டியது தானே? ஐயோ! அது ஏன் கேட்குற ஸ்டெல்லா? என் வாழ்க்கையில கொரியால வந்துட்ட அப்புறமா இத்தன பிரச்சனை நடந்துட்டுருக்கு தெரியுமா? என்னது உனக்கு பிரச்சனையா? நீயாச்சும் பிரச்சனையாச்சு, நீ அத கண்டுக்கிறதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இது ஒண்ணும் அப்படி இப்படின்ற பிரச்சனை கிடையாதுடி. எனக்கு ஒரு பையன புடிக்குதுன்னு நெனைக்கிறேன். ஐய! யாரு? பசங்க சவகாசமே வேணான்னு சுத்திட்டு இருக்க பையனா சொல்றது? அப்படின்னு சொல்லவும், ஆமா அந்த பையன என்னதான் இருந்தாலும் நான் பார்த்துக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். அப்படின்னு சொல்லவும், ம் அந்த சைட் ஸ்டெல்லா, "பரவாயில்லையே வயன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், ரோஸு அப்படியே ஃபோன புடுங்கிட்டு, "ஏய் வயன், ஏய் ரோஸு எப்படி இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டோனே, நம்ம ஸ்டெல்லாவோட முகம் மாறுது. அடிப்பாவி! நான் சொன்ன உடனே முதல்ல ஞாபகம் வரல. இவளோட வாய்ஸ் கேட்டா மட்டும் ஞாபகம் வருது. "படுப்பாவிங்களா! இந்த மாரியா பண்ணுவீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், நீங்க ஏன்டி உன் பக்கத்துல இருந்தாவே ரோஸ் மட்டும் தான் இருப்பான்னு தெரியும். இதுக்கு மேல ஏதாவது காமன் சென்ஸ் யூஸ் பண்ணணுமா? அப்படின்னு சொல்லவும், சரி, சரி பொழச்சு போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இந்த சைட் திருப்பியும் உங்களுக்கு ஒரு கால் வருது. இது யாரு? என்ன ரோஸே நீ உன்னோட ஃபோன்லயா கால் பண்ணிட்டு இருக்க? அப்படின்னு கேட்ட உடனே, அதுவும் ரோஸு. இல்லடி நான் ஏன்டி பைத்தியக்காரி மாரி என்னோட ஃபோன்லேருந்து கால் பண்ண போறேன். நீ தான் இங்க இருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், அந்த கால் நீங்க கட் பண்ணிடுறீங்க. ஆனா அது ஜெமினோடது தான். இப்ப என்னால கஷ்டப்பட்டு கால் பண்ண முடியுதுடி. நான் மட்டும் மாட்டலன்னா நான் செத்தேன்டி. இருந்தாலும் பண்ணிட்டு இருக்கேன். மொத்தம் எடுக்க மாட்டிட்டு இருக்காங்க. வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சிட்டுமா அப்படின்னு கேட்டோடனே அதே சைட் ஸ்ட்ராங்கும், ஏன்டா டேய் போய் சேரணும்னே நினச்சிட்டு இருக்கேன் நீ மொத்த ஃபோன் கொடுறான்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு பிடிங்கிடுறாங்க. டேய் ச்சே அப்படின்னு சொல்லிட்டு சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. திருப்பியும் அந்த கால் பண்ணியிருப்பான். அதோட நீங்கள் அந்த கால் நம்பர் பார்த்துட்டு சரி அட்டன் பண்ணுவோமா அப்படின்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணுறீங்க. ஏய் ஸ்டெல்லா ரோஸே நான் அதுக்கு அப்புறமா கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டு நீங்கள் அந்த ஃபோனை அட்டன் பண்ணுறீங்க. ஹலோ அப்படின்னு சொல்லவும் யாருக்கும் கேட்கல. சரிடா நான் இந்த எஃப்எஃப் இங்கேயே முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் எபிசோடுக்கு வந்து வெயிட் பண்ணுங்கடா. கண்டிப்பாக நான் வந்து சீக்கிரமாக அனுப்ப பார்க்குறேன். நான் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் சொல்ல வரேன். என்னால் அவ்வளோ சீக்கிரத்தில் எஃப்எஃப் போட முடியுமான்னு தெரியல. ஏன்னாக்கா என்னோட வீட்லேயும் கொஞ்சம் சில பல வேலைலாம் போயிட்டுருக்கு. அதுக்கு நான் ஹெல்ப் பண்ணலைன்னா எங்கள் அம்மா அடிக்கும். அதனால சரி நம்ம ஹெல்ப் பண்ணலைன்னா அவ்வளோதான் அப்படின்றதுனால என்னால் பண்ண முடியுமான்னு தெரியல. ஆனால் கண்டிப்பாக 18th மார்ச்லேருந்து நான் என்னால் ஹெல்ப் பண்ண முடியும். இவ்வளோ கிளியராக சொல்ல முடியும். ஆனால் அதுக்கு முன்னாடி அதாவது எத்தனை நாள்லேருந்துன்னா ஒரு ஐ கெஸ் 13th ஃபெப்ரவரிலேருந்து என்னால் போட முடியுமான்னு தெரியல. 13th இல்லை 12th நீங்கள் வந்து வேலண்டைன்ஸ் டே நாளையான்னு கேட்குறீங்களா? அப்படிலாம் எதுவும் இல்லைடா. அதுக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லை. ஸோ அதனால தான் வேறு எதுவும் இல்லை. நான் ட்ரை பண்ணேன்டா ப்ளூபெர்ரீஸ். நானும் எனக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஐயோ நம்மளால் போட முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணேன். லவ் யூ ப்ளூபெர்ரீஸ். பாய். இது உங்கள் லீரா.